ஹலோ லேர்னர்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஷேக்ஸ்பியரோட பிளே மெக்பெத். இதனுடைய கேரக்டர் அனாலிசிஸ் பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோவில் நாம் ஏற்கனவே மெக்பெத் அவர்களை பற்றியும் லேடி மெக்பெத் அவங்கள பற்றியும் டீட்டெயில்டாக பார்த்தோம் தமிழ் எக்ஸ்ப்ளனேஷனோடு. இன்றைக்கி இந்த வீடியோவில் மெக்பெத் பிளேயில் வரக்கூடிய மற்ற கேரக்டர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். மெக்பெத்தில் வரக்கூடிய முக்கியமான கேரக்டர்ஸான 3 witches, அப்புறம் பேங்க்வா, அப்புறம் கிங் டன்கன், இவங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்தோம், தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனேயே வரும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். The 3 witches, agents of fate and chaos. fate அப்படின்னா நமக்கு தெரியும் விதி, chaos அப்படின்னா கன்ஃபியூஷன். இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த வீடியோவில் 3 witches அப்படின்னா சூனியக்காரர்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த மெக்பெத் பிளேயில் 3 சூனியக்கார பெண்கள் வராங்க அப்படின்னு நம்ம சம்மரி வீடியோவில் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இவங்களை பற்றி இன்னும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். மேனிப்புலேட்டிவ் அண்ட் மிஸ்டீரியஸ் ஃபிகர்ஸ். மிஸ்டீரியஸ் அப்படின்னா ஒரு புரியாத புதிர். மேனிப்புலேட் அப்படின்னா எப்படி சூழ்ச்சியாக அவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். அது மாதிரி மிஸ்டீரியஸ் அப்படின்னா அவங்கள பற்றி கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். The witches sets the play's events in motion by prophesying that Macbeth will become king. They manipulate him by giving him half-truths which fuel his ambition. இந்த சூனியக்கார பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மெக்பெத் கிட்ட நீ கிங்காக ஆக போகிற அப்படின்ட்டு ஃபோர்டெல்லிங் பண்ணுறாங்க. இந்த சூனியக்கார பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் இந்த பிளே அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு காரணமாக இருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் மெக்பெத்திட்ட சொல்கிறாங்க, நீ கிங் ஆவ, அதுக்கான வாய்ப்பு உனக்கு நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபோர்டெல் பண்ணுறாங்க. ப்ரொஃபஸையிங் அப்படின்னா எதிர்காலத்தில் நடக்க போகிறத இப்போவே சொன்னோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ப்ரொஃபஸையிங். அது மட்டும் இல்லை, ஒரு சூழ்ச்சி பண்ணி பாதி உண்மையை சொல்கிறாங்க, மீதி அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை கிடையாது. ஆனால் மெக்பெத்துடைய ஆம்பிஷனுக்கு இது ஒரு தீனி போட்ட மாதிரி இருக்குது. நம்ம கிங் ஆக போகிறோமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு ஆனந்தத்தோட இவங்க சொல்கிறதையெல்லாம் உண்மைன்னு நம்பி ரொம்ப சந்தோஷமாக கேட்குறாரு மெக்பெத். Symbolism and supernatural influence. These witches represent fate, the supernatural and the dark forces of nature. இந்த 3 சூனியக்கார பெண்களும் எதை நமக்கு உணர்த்துறாங்க அப்படின்னா, ஃபேட் விதியை பற்றியும், சூப்பர் நேச்சுரல் அப்படின்னா இயற்கைக்கும் அப்பாற்பட்ட விஷயங்கள், அதை மாதிரி டார்க் ஃபோர்ஸஸ் ஆஃப் நேச்சர், இயற்கைக்கு பிரைட்டான விஷயங்களும் இருக்குது, டார்க்கான விஷயங்களும் இருக்குது. இந்த டார்க்கான விஷயங்களை இந்த சூனியக்கார பெண்கள் நமக்கு உணர்த்துறாங்க. Their cryptic messages and eerie presence add to the play's ominous tone. Cryptic அப்படின்னா having a hidden meaning that is not easy to understand. புரியாத ஒரு விஷயங்களை சொல்கிறது. இப்போது நம்ம பார்த்துருக்கோம், தெரியும், நம்ம வீடுகளெல்லாம் குறி சொல்கிறதுக்கு சில பேர் வருவாங்க இல்லையா, அவங்க சொல்கிற சில விஷயங்கள் நமக்கு புரியாது. வீட்டில் இருக்கிற பெரியவங்க யாருக்காவது வேணும்னா புரியும், நிறைய விஷயங்கள் நமக்கு புரியாது. இதை தான் நம்ம கிரிப்டிக் மெசேஜ்னு சொல்கிறோம். இயரி அப்படின்னா ஸ்டேஞ்ச் அண்ட் ஃப்ரைட்டனிங், இயற்கைக்கு மாறுபட்ட மற்றும் அச்சமூட்டுகிற விஷயங்கள். இந்த விச்சஸை பார்க்குறதுக்கே ரொம்ப நமக்கு பயமாக இருக்குது. இதனால் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த பிளேக்கு ரொம்ப அவசியம். ஓமினஸ் அப்படின்னா ஏதோ ஒரு கெட்ட விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு நிலைப்பாடு. Their role in Macbeth's downfall. மெக்பெத் அழியறதுக்கு அவங்களுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். While they do not directly force Macbeth to commit crimes, they plant the seed of ambition in his mind. மெக்பெத்தை தவறு செய்கிறதுக்கு அவங்க டைரக்டாக தூண்டலை அப்படின்னாலும் கூட இந்த சூனியக்கார பெண்கள் 3 பேரும் தான் ஓவரான ஒரு ஆம்பிஷனை
மெக்பத்துடைய மனசில் திணிக்கிறாங்க. Their final set of prophecies deceives Macbeth, leading him to gain overconfidence and his eventual defeat. இவங்களுடைய foretelling, அதாவது prophecies அப்படின்னா ஃப்யூச்சரில் நடக்க போகிறத முன்னாடியே சொல்கிறது. இதை கேட்டு தான் மெக்பத் ஏமாந்து போகிறான். இதனால் ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆகிறான். கடைசியில் இந்த செயல்தான் அவனுடைய அழிவுக்கு காரணமாக இருக்குது. அதை இந்த 3 சூனியக்கார பெண்களும் அதனால் டைரக்டாக இல்லைனா கூட இன்டைரக்டாக மெக்பத்துடைய அழிவுக்கு இந்த காரணமாக இருந்திருக்கிறார்கள். இப்போ நம்ம அடுத்த முக்கியமான கேரக்டர் பேங்க்வாவை பற்றி பார்க்கலாம். பேங்க்வா யார் அப்படின்னா தி நோபல் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபாயில் டு மெக்பத். மெக்பத்துடைய ஒரு கிரேட்டான ஃப்ரெண்ட். ஆனால் அதே சமயத்தில் மெக்பத்துக்கு இப்போது தடையாக இருக்கிறதும் அவர் தான். அவரை பற்றி பார்க்கலாம் வாங்க. பேங்க்வா a symbol of honor and morality. ஒரு நல்ல குணத்தை உடையவர் இந்த பேங்க்வா. ரொம்ப மதிக்கத்தக்க ஒருவரும் கூட. Banquo is presented as Macbeth's friend and fellow warrior, but unlike Macbeth, he does not succumb to temptation. Banquo, மெக்பத்தோடைய ஃப்ரெண்ட், அதே சமயத்தில் ஒரு நல்ல சோல்ஜரும் கூட. ஆனால் மெக்பத் மாதிரி இல்லாமல் இவர் எந்த விதமான டெம்டேஷன், யாராவது ஏதாவது ஆசை வார்த்தைகள் சொன்னால் அதற்கு மயங்காத ஒரு ஆள். அதனால் அவர் ஒரு சிம்பிள் ஆஃப் மொராலிட்டி. மொராலிட்டி அப்படின்னாக்கா மாரல் வேல்யூஸ் நிறைய அவருக்கு இருக்குது. நற்பண்புகள் அவருக்கு நிறையவே இருக்குது. அண்ட் இன்டெகிரிட்டி, ஒரு விஷயத்தை எப்படி ஒருமைப்பாட்டோடு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. த விக்டிம் ஆஃப் மெக்பத்ஸ் பேரனோயியா. பேரனோயியா அப்படின்னா ஃபால்ஸ், சந்தேக உணர்வு. பேரனோயியா அப்படின்னா மற்றவங்களை பற்றி ரொம்ப இயல்புக்கு மீறிய நம்மளுடைய பய உணர்ச்சியும் அது மட்டும் இல்லாமல் சந்தேக உணர்வும். இதை தான் நம்ம பேரனோயியா அப்படிங்கிறோம். After the witches predict that Banquo's descendants will inherit the throne, Macbeth sees him as a threat. இந்த சூனியக்கார பெண்கள் மெக்பத்தை மட்டும் நீ ராஜாவாவ அப்படின்னு சொல்லலை. அவங்க வேற இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேங்க்வாவுடைய வாரிசுகள் இந்த சிம்மாசனத்தை கைப்பற்ற முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது மெக்பத் பேங்க்வாவை ஒரு அடி தள்ளி வச்சு பார்க்குறாரு. இவரை கிட்டக்க நெருங்கக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப உறுதியாக இருக்கிறாரு பேங்க்வா. ஏன்னா பேங்க்வா தனக்கு போட்டியாக வர்றத மெக்பத் விரும்பலை. பேங்க்வா இஸ் மர்டர்ட் ஆன் மெக்பத்ஸ் ஆர்டர்ஸ், பட் ஹிஸ் சன் ஃப்ளீன்ஸ் எஸ்கேப்ஸ். மெக்பத் ஆர்டர் பண்ணுறாரு, ஸோ பேங்க்வாவை கொல்ல சொல்லி. பேங்க்வாவையும் மெக்பத்துடைய ஆட்கள் கொன்னுடுறாங்க. ஆனால் பேங்க்வாவுடைய மகன் தப்பிச்சிடுறாரு. Haunting Macbeth as a ghost. Banquo's ghost appears at Macbeth's banquet, symbolizing Macbeth's guilt and foreshadowing his downfall. வச்ச விருந்தில் பேங்க்வாவுடைய ஆவி தோன்றுது. இது மெக்பத்துடைய குற்ற உணர்வை உணர்த்துது மற்றும் அவரது வீழ்ச்சியை நமக்கு தெரிவிக்குது. இப்போ நம்ம அடுத்ததாக கிங் டன்கன் பற்றி பார்க்கலாம். த பெனிவலண்ட் மொனார்க். எல்லாரும் விரும்பத்தக்க ஒரு அரசராக அவர் இருந்தார். ஜஸ்ட் அண்ட் ஜெனரஸ் கிங். ஜெனரஸ்ட் அப்படின்னா நேர்மையான அப்படின்னு அர்த்தம். ஜெனரஸ் அப்படின்னா ரொம்ப பெருந்தன்மையானவர். டன்கன் இஸ் போர்ட்ரேட் ஆஸ் அ வாய்ஸ் அண்ட் கைண்ட் ரூலர் ஹூ ரிவார்ட்ஸ் லாயல்ட்டி அண்ட் பனிஷஸ் ட்ரெச்சரி. டன்கன் அப்படிங்கிறவர் ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமான, அதே சமயத்தில் ரொம்ப அன்பான ரூலர். எப்போவுமே அவர் நியாயத்துக்கும் நேர்மையாக நடந்துக்கணும் அப்படிங்கிறதையும் தான் அவர் விரும்புவார். எங்கேயாவது ஒரு ஏமாற்று வேலை நடந்தால் அதை தண்டிக்கிறதுக்கு தயங்க மாட்டார். ஹிஸ் மர்டர் மார்க்ஸ் த பிகினிங் ஆஃப் ஸ்காட்லாண்ட்ஸ் டிசென்ட் இன்டு கேயாஸ். அவரை கொலை பண்ணிட்டாங்க இல்லையா, இந்த ஒரு விஷயம் ஸ்காட்லாண்டில் ஒரு பெரிய கன்ஃபியூஷனையே கொண்டு வந்ததுன்னு சொல்லலாம். A catalyst for Macbeth's ambition. Although Duncan's decision to name his son Malcolm as heir rather than Macbeth indirectly fuels Macbeth's ambition. Duncan ஒரு முடிவு எடுக்கிறாரு. என்னன்னா தன்னுடைய மகன் மேல்காம் தான் தனக்கு வாரிசு அப்படின்னு. இது மெக்பத்துக்கு ஒரு கோபத்தை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் தன்னோட ஆம்பிஷனை இன்னும் கொஞ்சம் எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி அவருக்கு இருக்குது. இது நடக்கக்கூடாது, நம்ம தான் கிங் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துருச்சு மெக்பத்துக்கு.
மார்டர் ஃபிகர். மார்டர் அப்படின்னா மற்றவங்களுக்காக உயிர் தியாகம் பண்ணுறாங்க இல்லையா, அதை தான் மார்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹிஸ் மர்டர் ரெப்ரசன்ட்ஸ் த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆர்டர் இன் ஸ்காட்லாண்ட். இவ்வளோ ஒரு நல்ல ராஜா மோசமான நிலைமையில் கொல்லப்பட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்காட்லாண்டில் நீதியையே நிலைக்குலைக்கிறதான ஒரு விஷயமாக அமையுது. ஹிஸ் டெத் ஷேக்ஸ் த நேச்சுரல் ஆர்டர் லீடிங் டு டர்மோயில் அன்டில் ரைட்ஃபுல் ரூல் இஸ் ரெஸ்டோர்ட். டன்கன் அவர்களுடைய மரணம் இயற்கை ஒழுங்கையே உழுக்கிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். சரியான ஆட்சி வர்ற வரை ஒரு அந்த ஸ்காட்லாண்டே பார்த்திங்கன்னா பயங்கரமாக கொந்தளிச்சது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ நாம் இந்த வீடியோவில் மெக்பத்தில் வரக்கூடிய முக்கியமான கேரக்டர்ஸான 3 விச்சஸ், அப்புறம் பேங்க்வா, அப்புறம் கிங் டன்கன், இவங்கள பற்றி இந்த விட பார்த்தோம் தமிழ் எக்ஸ்ப்ளனேஷனோட. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனேயே வரும். அடுத்த வீடியோவில் நாம் இந்த பிளேயில் வரக்கூடிய மற்ற கேரக்டர்ஸை பற்றி பார்க்கலாம். Until then, happy learning.